ஐயோ அது ஈபி வயர். என்ன ஈபி வயர்ல துணிக்காய போடுறீங்க? இது ஒண்ணாகாது. அடிச்சதில்ல? பயந்துட்டீங்களா? எல்லாம் கட்டியும். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறி மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். நாங்க வீடுன்னு யாரையும் கேட்கல. மழை வந்தா தண்ணி எங்களுக்கு மாறளவு தண்ணி வருதுன்னு தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். மறுபடியும் பாத்தியாடா இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். மக்களே, சென்னையில மட்டும் இல்ல நிறைய ஏரியாஸ்ல பவர் கட் நடந்துட்டு இருக்கு. இது முன்னாடி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா கவர்மெண்ட் தான் காரணம், கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருந்தோம். சிஎம் தொகுதியிலே இப்ப கரண்ட் இல்லைன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஈபில நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா யாருமே கால் எடுக்கலையா. இப்ப போராட்டம் நடக்கிறது ஈபி ஆபீஸ்க்கு வெளியே தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் உங்களுக்கு மக்களுக்கு பதில் சொல்லல. இது என்னமோ எனக்கு சரியா தெரியல. போன ஆட்சியில ஒண்ணுக்கு மஞ்சளா வந்தா கூட அதுக்கு திமுக தான் காரணம்னு உருண்டுகிட்டு இருந்தவனுங்க இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனா வாயில அழகு குத்துன மாதிரி வாயை திறக்க மாட்டானுங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதா ஒழிக்கப்பட்டது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி இரண்டாவது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன். சார் இது லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. உச்சமே இல்ல. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும். தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் தான் முதலில் ஒலிக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலிடம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜனகணமன என்னதான் பாடும் தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் சாவுல புளியமரத்துக்கு சாவுல செத்த பேர தூக்கு முடி சாவு. என்ன சொல்றேன் கேளு. இந்த பணமரம் வச்சு அப்படியே ராவு செத்த பேல. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர் சுதா. அண்ணே அசப்புல பாக்க போனா அப்படியே கருப்பு கமலஹாசன் மாதிரியே இருக்கேனே. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர் சுதா. நில்லு அதை எடுத்துட்டு வா. இப்ப 2 பாப்பா பிபி ஊதுங்க. ஊதிய முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர் சுதா. இப்ப கேட்டோம், நாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். இந்த வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? அந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியா இருந்த ஒரு உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமா கூடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதான் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். நாம் தமிழ் இருக்கீங்களாடா? ஒருத்தர் வந்திருக்காண்டா இலங்கையில இருந்து ஒரு எம்பி. அவன் சொல்றேன், ஒரு பிச்சைக்காரனுடைய புண்ணும் சீமான் பேசுற அரசியலும் ஒண்ணு அப்படின்றான்டா. ஒரு புண்ணும் சீமான் பேசுற அரசியல் ஒண்ணுன்றான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன உத்து பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் ஒரு புண்ணை ஆற விட மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா அந்த புண்ணு எவ்வளவு தூரம் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து பிச்சை போடுவாங்க. அதே மாதிரி சீமான் இலங்கை தமிழோட போர் கூட்டத்தை பத்தி பேச 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 அதை மத்தி மறக்க முடியாத ரெண்டகரத்தை கொடுத்து அதுல இருந்து வருமானம் பெறான், திரள் நிதி பெறான்னு ஒரு இலங்கையினுடைய எம்பி பேசுறான், தமிழ் எம்பி பேசுறான். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும்
அண்ணன் சீமான மூலம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நாலு ஏகே பாட்டி சொன்னா ஆமக்கறி அவர் பெரிய டைனிங் இப்படி எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டான். ஒரே பட்சம் சொல்லிட்டான், ஆமக்கறியை வந்து ஆம உடம்பு திருப்பி போட்டு அதை பிரிச்சு எலும்பெல்லாம் பிரிச்சு போட்டா 300 கிராம் தாங்க இருக்கும். அவன் சொல்ற மாதிரி 40 கிலோ கொட்டணும்னா 4000 ஆமைகளை பிடிக்கணுங்க. அவன் ஒரு என்ன சொல்ற ஒரு அசி. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஐயோ மதுக்கடையில 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இததான் பேசுறீங்க. யாராவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிட்டீங்களா? டிவிக்கேல இருக்கிற பசங்களை தான் நான் சொல்றேன். மின்துறையிலிருந்து வந்ததாக கூறி வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லை என்பதை நோட்டமிட்டு வீட்டிற்குள் நுழைந்த அந்த நபர் அந்த சிறுமியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியிருக்கிறார். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். திருவண்ணாமலையில 15 வயசு பொண்ண கேங் ரேப் பண்ணதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்போ கரூர் 12 வயசு பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். சில நியூஸ் சேனல்ல மட்டும் தான் இந்த நியூஸை கவர் பண்ணிருக்காங்க. 22 வயசு பையன் கார் டிரைவர் ஸ்கூல் படிக்கிற 12 வயசு பொண்ண கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணோட வாயில துணி வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். ஒரு பக்கம் பொண்ணு காணோம்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சு நல்ல வேலையா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவனை கையும் காலமா புடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம், அவன் அப்போ கஞ்சா போதையில இருந்திருக்கான். 12 வயசு பொண்ணுன்னு கூட பாக்கல. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். ஒரு பொண்ணை எப்படியோ காப்பாத்தியாச்சு. மத்த பொண்ணுங்க நிலைமை எல்லா பொண்ணுங்களையும் இப்படி காப்பாத்த முடியுமா? அப்படி கேளுங்க, அடி வரட்டும். நீங்க மதுக்கடையில அதிகமா காசு வாங்குறத வீடியோ எடுத்து போடுற நீங்க, பெண்களுக்கு இப்படி கொடுமை நடக்குது, இதை வேகமா விரைவா நீங்க செயல்படுங்கன்னு என்னைக்காவது வீடியோ போட்டிருக்கீங்களா? பெண்கள் குறிப்பா டிவிக்கேல இருக்கிற பெண்கள் உங்க தொகுதியில போய் சுகாதாரம் இருக்கா, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவைதான். அதுக்கு முன்னாடி பெண்களோட உயிர் முக்கியம், அவங்களோட வாழ்க்கை முக்கியம். அதை பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் செய்யறதெல்லாம் அடுத்து ஒண்ணு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 1 வீக்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசா ஒன்னும் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க சொன்ன இதையுமே இந்த 200 யூனிட்ஸ் இது எதுவுமே வந்து பண்ணல. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட சில திட்டங்கள் அதையுமே எல்லாமே பாஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எதுவும் நடக்கவும் இல்ல. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். New era of a real secular social justice starts now. சரித்தே நல்ல சவன. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுகிறதா அந்த மோடி அரசு. இன்னைக்கு சிஜேபியை வந்து தடை செஞ்சிருக்கு ஒன்றிய அரசு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே பேசும் பொருளாக இதுதான் இருக்கு. சோஷியல் மீடியா குறிப்பா இன்ஸ்டா மற்றும் எக்ஸ இன்னைக்கு 10 எரிய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரல் போஸ்டர் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இந்த சோஷியல் மீடியால வசைப்படுறவங்களை பத்தி கோபமா ஒரு கமெண்ட் கொடுத்து காக்ரோச் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. அதுக்கு 48 மணி நேரத்துக்கு பிறகு அபிஜித் தீக்பே அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு இந்தியரால இந்த முகநூல் பக்கம் துவங்கப்பட்டுச்சு. இந்த இளைஞர்களை வந்து குறை சொல்லவோ குறைச்சு மதிப்பிடவோ இல்ல அது ஒரு மீம்ஸாவோ ட்ரோல் மெட்டீரியலாவோ நம்ம குறைச்சு மதிப்பிட கூடாது. ஏன்னா இந்த சிஸ்டத்தின் மேல இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. வெறும் 6 நாட்கள்ல 96 லட்சம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா சர்வதேச மீடியாக்கள் ஆரம்பிச்சு இந்தியாவுடைய அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர், ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட் சொல்லி எல்லாருமே இத பூஸ்ட் கொடுத்து ஃபயர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. உழைச்சவங்களுக்கு வேலை இல்ல, எவ்வளவுதான் உழைச்சாலும் உயராத சம்பளம், சாமானியரின் குரலுக்கு மதிப்பில்லாத அரசு. இந்த அரசியல் சூழல் எல்லாம் புரிந்து கொண்டு இந்த சிஸ்டத்தின் மீதான கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு சோசியல் மீடியால அது மீம்ஸா இருக்கட்டும் ட்ரோலா இருக்கட்டும் அதனுடைய வெளிப்பாடு தான் இது. திடீர்னு பார்த்தா 1 கோடி ஃபாலோவர், அணுகுண்டு வெடிச்சாலும் கரப்பாம்பூச்சி சாவாது அப்படின்னு போற போக்குல சொல்லுவது உண்டு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்துல கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சிஸ்டம் எங்களை எவ்வளவு நசுக்கினாலும் இந்த மக்களுக்கு விரோதமான சிஸ்டத்தை நாங்க கேள்வி கேட்போம் என்று இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், துருக்கியில இருந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், பங்களாதேஷ், கம்போடியா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இன்ஆர்கானிக் ஃபாலோவிங்க பார்க்க முடியுது. இந்த சிஜேபி முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வேணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும், இளைஞர்களின் எதிர்காலத்தை முடக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை தான் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. பாட்ஸும் எக்கச்சக்கமா பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா பாட்ஸால வீடியோஸை வியூ பண்ண முடியாது. டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் கிளியராவே சொல்லுது. யாரு இவரு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஆம் ஆத்மி பார்ட்டியோட 2020 அசெம்பிளி கேம்பெயின்ல மிக முக்கியமா சூத்திரதாரியா இருந்தவர். கடைசியா பாத்தீங்கன்னா ஜென்சி ப்ராஜெக்ட் ஆம் ஆத்மியோட ரீபிராண்டட் வெர்ஷன்ல புதுசா விட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் அசையக்கூடிய ஆட்கள் நம்ம ஜென்சிஸ் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு.
மீம்ஸ்களோடு நின்று விடாமல் இந்த சிஸ்டத்தை மாற்றும் ஆற்றலாக மாற்று அரசியலை நோக்கி கைகோர்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அந்த புத்தக பை கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் புத்தக பை. முன்னாள் முதலமைச்சர் 2 பேருடைய போட்டோஸ் இன்னமும் இருக்குதுல. நிறைய இடத்துல அதே கொடுக்காங்க. அந்த ஊர்ல இருக்க கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி எனக்கு திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ மாண்பு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் வந்து உட்காந்து அங்கே ஒரு வாதம் நடக்குது. முதலமைச்சர் முன்னிலையில் நான் உட்காந்துருக்கேன், ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இது என் துறையில் வந்து நீங்கள் மாற்றி தான் அமைச்சு தர வேண்டும், இல்லைனா என்னால் கட்சிக்காரங்க என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் சொன்னார், கட்சிக்காரங்க நீ கட்சிக்காரனா இல்லை, நீ அமைச்சராக உட்காந்துருக்க, கட்சிக்காரனா பேசினா நேராக நீ அறிவாலயத்துக்கும் அங்கே வந்து பேசுங்க. இது தலைமை செயலகத்தை நான் முதலமைச்சர், நீ அமைச்சர், நான் இந்த மன்றத்தில் எல்லாத்துக்கும் பொதுவானவன். இது சரி என்ன எஸ்டிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையவே மாற்றிடலாம், இல்லை ஸ்டிக்கர் ஒட்டலாம், ஏதாச்சும் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட எஸ்டிமேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய். ஒரே வார்த்தை சொன்னார், அந்த பழைய அவங்களுடைய முகமே இருந்துட்டு போட்டோம், இந்த 13 கோடி ரூபாயில் என்னோட அரசு பள்ளி மாணவருக்கு வேற ஏதாச்சும் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன பெருந்தன்மை கொண்ட ஒரு தாயுடன் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அறிவு சார்ந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், கொள்கை சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திராவிட முன்னேற்ற பக்கம் தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.